வணக்கம். ஒக்கியமடுவு பகுதிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை காரப்பாக்கத்தில் ஒக்கியமடுவு KCG தனியார் கல்லூரி அருகே நீர்வழித்தடம் பகுதிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். உடன் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், நீர்வளத்துறை அதிகாரிகள், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் இருந்தனர். உதயநிதி ஆய்வு செய்ய வந்தபோது முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு காத்திருந்து பேசிவிட்டு சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், எழிலகம் மற்றும் சென்னை மாநகராட்சி அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தை நேரில் ஆய்வு செய்தோம். சென்ற சில தினங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் நேரில் வந்து ஆய்வு செய்தோம். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வரும் பணிகளை இப்பொழுது ஆய்வு செய்து வருகிறோம். வேளச்சேரி, பள்ளிக்கரணை, காரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கும் நீரை ஒக்கியமடுவு வழியாக பக்கிங்காம் கால்வாயில் இணைக்கும் பணிகள். வேளச்சேரி, பள்ளிக்கரணை, காரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கும் நீரை ஒக்கியமடுவு வழியாக பக்கிங்காம் கால்வாயில் இணைக்கும் பணிகளில் முக்கிய பங்காற்றுவது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்தான். தற்பொழுது கரையை அகலப்படுத்தும் பணி மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. ஒக்கியமடுவு நீர்வழித்தடம் ஒரே அளவில் இல்லாமல் மாறுபட்ட அளவில் உள்ளது. சதுப்பு நிலப்பகுதியில் நீர்வழித்தடத்தை அகலப்படுத்தும் முக்கிய இடம் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடமாக இருந்தது. அதனை அரசு கையகப்படுத்தி தற்பொழுது நீர்வழித்தடம் அகலப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 80 மீட்டர் அகலம் இருந்த இந்த நீர்வழித்தடம் தற்பொழுது 130 மீட்டர் அகலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 7000 கன அடி நீர் மட்டுமே முன்பு சென்றிருந்தது. இப்பொழுது 12000 கன அடி நீர் மணிக்கு வெளியேற்றப்படுகிறது. மேலும் மற்றொரு தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடத்திலிருந்து நிலத்தை அரசு சட்ட போராட்டத்தின் பிறகு கையகப்படுத்தி அங்கிருந்த மணல் திட்டங்கள் 30 லட்சம் மதிப்பீட்டில் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் எல்லாம் இன்னும் 4 நாட்களில் நிறைவடைந்துவிடும். இதன் காரணமாக வேளச்சேரி, பள்ளிக்கரணை, காரப்பாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம் போன்ற பகுதிகளில் மழைநீர் தேங்காத வகையில் வழிவகை செய்துள்ளோம். 15 நாட்களுக்கு முன்பு மழை வரும் என வானிலை ஆய்வு எச்சரித்த போது பணிகள் பெரும்பான்மையானவை நிறைவு பெற்றுவிட்டன. தற்பொழுதும் அதேபோல பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. கடந்த ஆண்டு போல் இல்லாமல் இந்த ஆண்டு மழைநீர் தேங்காமல் அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதில் மண்டல குழு தலைவர்கள் VE மதியழகன், பெருங்குடி SV ரவிச்சந்திரன், மாமன்ற உறுப்பினர்கள் வ. பாபு, க. ஏகாம்பரம், திமுக நிர்வாகிகள், மாவட்ட கழக துணை செயலாளர் மு. மனோகரன், வட்டக்கழக செயலாளர் ஆ. தேவகுமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தற்பொழுது அகலப்படுத்தி வருகின்றோம். ஏற்கனவே 80 மீட்டர் அகலம் இருந்த அந்த இடத்துல நீர் தேங்காமல் உடனுக்குடன் வடிகின்ற வகையில் இப்பொழுது இந்த 80 மீட்டர் அகலப்படுத்தப்பட்டு 130 மீட்டர் அளவுக்கு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணி விரைவில் நிறைவுடைய உள்ளது. இப்பணி நிறைவுற்றால் 7000 கன அடி மட்டுமே தண்ணீர் வெளியேறிய நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து அரசினுடைய இந்த துரித நடவடிக்கையால் இப்பொழுது 7000 இருந்திருது. இப்பொழுது 12000 கன அடியாக தண்ணீர் வெளியேற அந்த வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தற்காலிக பணியாக அருகில் உள்ள இன்னொரு தனியார் கல்லூரி எதிரே உள்ள மணல் திட்டுகளை ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் 5 பொக்லேன் இயந்திரங்களை கொண்டு சீரமைக்கும் பணி மாநகராட்சி நிதி உதவியுடன் நடைபெற்று வருகின்றது. இந்த இரு பணிகளையும் விரைவாக முடிக்க அதிகாரிகளை அறிவித்து இருக்கின்றோம். இன்னும் ஒரு 3 நாட்களில் அனைத்து பணிகளும் முடிந்துவிடும். ஆகவே திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை, முதலமைச்சரை பொறுத்தவரை சென்னையில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம். பொதுமக்களும் அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த பகுதி அதிக பாதிக்கப்பட்டுச்சு. செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பாதிப்பு? மழைநீர் வடிகால் எல்லாம் பண்ணி செஞ்சிருக்கீங்க, எப்படி இருக்கும்? சொன்னேன், அதிகமாக போன வருஷம் அதிகமாக இருந்தது பாதிப்பு. அதனால தான் சென்ற 15 நாள் முன்னாடியே பெரிய மழை வரப்போன்னு சொன்னாங்க. அப்பயே எல்லா பணிகளும் மேற்கொண்டோம். இப்போ திருப்பி இன்னும் இந்த மழைக்கு எல்லா பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகாய தாமரை அகற்றிட்டு இருக்கோம். இந்த கால்வாயை விரிவுபடுத்தி இருக்கிறோம். எல்லா பணிகளும்